அதிலே குறிப்பாக முத்தையால் நாயக்கர் என்கிற மன்னன் மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கிற வெங்கட்டரமணர் ஆலயத்தை கட்டி மக்களினுடைய வழிபாட்டிற்கு விட்டார். அதற்கு பிறகு பக்கத்திலே இருக்கிற பட்டாபிராமர் ஆலயத்தையும் முத்தையால் நாயக்கரால் கட்டி மக்களினுடைய வழிபாட்டுக்கு இருந்தது. இதிலே குறிப்பாக செஞ்சி ஒரு காலத்தில் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விஷ்ணு செஞ்சி சிவ செஞ்சி என்கின்ற இரு பகுதிகளாக இருந்தது. அதிலே நாம் இப்பொழுது கோட்டை கட்டி வரலாற்று பெருமைக்கு சொந்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த எழில்மிகு கோட்டைகள் இருக்கிற பகுதி நமக்கு இது சிவசெஞ்சி, மேலச்சேரி, சிங்கவரம் இந்த இரு பகுதிகளும் விஷ்ணு செஞ்சி என்று அழைக்கப்பட்டது. காரணம், அங்கே ரங்கநாதருக்கு ஆலயம் அப்படி கட்டப்பட்டு பெருமைக்குரியதாக மக்களினுடைய வழிபாட்டு தலமாக இருக்கிறது. இந்த செஞ்சி பல்வேறு மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் பல பெயர்களினுடைய மாறுதலுக்கு உட்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு சான்று பகர்கின்றன. குறிப்பாக நம்முடைய நாயக்க மன்னர்களினுடைய ஆட்சி காலம், ஆனந்த கோணனுடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு சுல்தான்களுடைய ஆட்சி காலம், முகலாயர்களுடைய ஆட்சி காலம், மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சி காலம் என்று பார்க்கிற போது ஒவ்வொரு மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு பரம்பரையினர் இந்த மண்ணை ஆளுகிற போதும் செஞ்சியினுடைய பெயரை மாற்றினார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக சுல்தான்களுடைய ஆட்சியில் செஞ்சி பாதுஷாபாத் என்று அழைக்கப்பட்டது. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் நசரத் கட்டா என்று செஞ்சியை அழைத்தார்கள். மராட்டிய மன்னர்கள் சிந்தி என்கின்ற பெயரோடு செஞ்சியை அழைத்தார்கள். ஆனால் இந்த செஞ்சி என்கின்ற பெயர் வருவதற்கான காரணங்களை எங்களுடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் பல்வேறு விதமான காரணங்களால் இது செஞ்சி என்று அழைக்கப்பட்டது என்பதை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். செஞ்சி என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் சூழ்ந்த கோட்டை, மதில் சுவர், அகழி இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரிகள் உட்புக முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டை மதில் அழகு பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்கிற இந்த மதில் எல்லாம் எதிரிகள் உட்புக முடியாத பலம் வாய்ந்த மதில் சுவரை கொண்டது. அதாவது இஞ்சி என்கிற தமிழ் சொல்லுக்கு மதில் என்கின்ற அர்த்தம். இஞ்சி சூழ் நகர் என்கின்ற அந்த பெயர் பிற்காலத்தில் இஞ்சினா மதில், அந்த இஞ்சி சூழ் நகர் தான் ஒரு காலத்தில் பின்னால் செஞ்சி என்று மருவி இருக்கலாம் என்றும், அனுமன் சஞ்சீவி மலையை இலங்கைக்கு தூக்கி சென்ற போது சிதறிய குன்றுகளாக இவைகள் இருந்தது என்று புராணங்கள் சொல்லுவதால் சஞ்சீவி மலையில் இருந்து பெயர்ந்து விழுந்த இந்த மலைக்குன்று பகுதிகள் என்பதால் இது சஞ்சீவி செஞ்சி என்று மருவி இருக்கலாம் என்கின்ற வரலாற்று குறிப்புகளையும் புராணங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு இந்த செஞ்சியை சுல்தான்களினுடைய ஆட்சி, சுல்தான்களிலே பீஜப்பூர் சுல்தான், கோல்கண்டா சுல்தான், மிர்ஜுவா இவர்களினுடைய ஆட்சியிலே சுமார் 28 ஆண்டு காலம் இந்த செஞ்சியை ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு செஞ்சியை நம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று மராட்டிய மாவீரன் சிவாஜி மிகப்பெரிய படையோடு செஞ்சிக்குள் நுழைந்து படையெடுத்து வந்து சுல்தான்களோடு சிலர் போர் நடந்ததாகவும் பேச்சுவார்த்தையின் மூலமாகவே இவர்கள் சுல்தான்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்கின்ற செய்தியையும் வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்க முடிகிறது. பீஜப்பூர் சுல்தான், கோல்கண்டா சுல்தான் இவர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்த இந்த பகுதியை மராட்டிய மன்னன் சிவாஜி கைப்பற்றி சுமார் கிபி 1677 தொடங்கி கிபி 1697 வரையில் சுமார் 20 ஆண்டு காலம் மராட்டிய மன்னன் சிவாஜியினுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. சிவாஜி இந்த கோட்டையை பிடித்தது 1677. அவருடைய மரணம் 1680 நிகழ்கிறது. இந்த கோட்டையை கைப்பற்றிய 3 ஆண்டுகளில் மாவீரன் சிவாஜி உடல் நோய்வாய்ப்பட்டு மரணமடைகிறார். அதற்கு பிறகு சிவாஜியினுடைய மகன் சாம்போஜி ஆட்சி நடக்கிறது. சாம்போஜிக்கு பிறகு சாக்கோஜி, அதற்கு பிறகு அவருடைய மைத்துனர் அம்பிகாபாயினுடைய கணவர் அஜ்ஜு மகாதிக் என்பவர் சிவாஜியினுடைய மருமக பிள்ளை அஜ்ஜு மகாதிக், அவருடைய ஆட்சி சிறிது காலம் நடக்கிறது.
அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவி சிவாஜியினுடைய மகள் அம்பிகாபாயினுடைய ஆட்சி நடக்கிறது. அதற்கு பிறகு மராட்டிய மண்ணிலே இருந்து செஞ்சி மண்ணை ஆள்வதற்கு ராஜாராம் செஞ்சி கோட்டைக்குள் வருகிறார். அவருடைய ஆட்சி காலம் மராட்டியர்களுடைய ஆட்சி காலமாக புகழ்பெற்று இன்றும் பேசப்படுகிற ஒன்றாக செஞ்சி பலம் பொருந்திய கோட்டையாக மாறியதற்கு காரணம் அவர்கள். ஏனென்று சொன்னால் மதில் சுவர், அகழி, நம்முடைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகிலே இருக்கிற ராமசெட்டி குளம், சக்கர குளம், இவைகளை எல்லாம் கட்டி நீர் ஆதாரங்களை பெருக்கியதும், கோட்டையை பலம் பொருந்திய மதிலையும் அகழியை அமைத்ததும் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே என்று வரலாற்று குறிப்புகள் பேசுகின்றன. அதே போல் நாயக்க மன்னர்களினுடைய 180 ஆண்டுகால ஆட்சியில் கோயில்கள் கலை பொக்கிஷமாக உள்ளே இருக்கிற கல்யாண மகால் கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. உள்ளே இருக்கிற உடற்பயிற்சி கூடம், வரி உழவர்கள், குடிமக்கள் தங்களுடைய மன்னனுக்கு கொடுக்கிற வரி வருவாயாக இருக்கிற உணவுப் பொருள்கள், அதாவது நெல், கோதுமை, நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற பொருள்களை வரி செலுத்துகிற போது சேகரித்து வைப்பதற்காக 4 நெற்களஞ்சியங்கள், இப்படி பல்வேறு விதமான எழில்மிக்க கலை பொக்கிஷங்களை அமைத்த பெருமை கிருஷ்ணப்ப நாயக்கரை சாரும். இப்படி ஒவ்வொரு மன்னருடைய ஆட்சியிலும் இந்த கோட்டை பொலிவு பெற்று வரலாற்றினுடைய பெருமைக்கு விழுப்புரம் மாவட்ட மக்களும், தமிழக மக்களும், உலக மக்களும், இன்று இந்தியாவிலே இருக்கிற பிற மாநில மக்களும் தினந்தோறும் 1000 கணக்கானவர்கள் வந்து கண்டுகளித்து செல்லுகிற எழில்மிகு பெரும் கோட்டையாக தென்னிந்தியாவிலே இந்தியாவின் பெருமை பேசுகிற கோட்டையாக இந்த 3 கோட்டைகளும் இருக்கிறது. இதிலே மராட்டிய மன்னர்களுடைய ஆட்சி வந்த பிறகு அவுரங்கசீப் இந்த கோட்டையை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய அமைச்சன் ஆசாத் கான், அவருடைய மகன் ஜூல் பிர்கானை படைத்தளபதியாக நியமித்து தன்னுடைய இளைய மகன் காம்பாக்ஷா இருவரையும் செஞ்சியின் மீது படையெடுக்க சொல்லி ராஜாராமை போரிலே தோற்கடித்து விட்டு செஞ்சி கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று ஆணையை பிறப்பித்து படை வீரர்கள் செஞ்சியிலே வந்து முகாமிடுகிறார்கள். அந்த முகாமிலே பல்வேறு விதமான படைத்தளபதிகள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. காம்பாக்ஷா, அடுத்து பீம்சிங், தௌலத் கான், இவர்களெல்லாம் படைத்தளபதிகளாக இருக்கிறார்கள். ஜூல் பிர்கான் ராஜாராமினுடைய படைகளை வெளியே கொண்டு வர அனுமதிக்காமல் 7 ஆண்டுகள் இந்த மண்ணிலே முற்றுகை போர் நடக்கிறது. இந்த முற்றுகை போரில் ராஜாராமினுடைய படை கோட்டையை விட்டு வெளியேறாமல் முகலாயர்களுடைய படை தடுக்கிறது. முகலாயர்களுடைய படை கோட்டைக்குள்ளே போக முடியாமல் மராட்டியர்களுடைய படை, ராஜாராமினுடைய படை தடுக்கிறது. இந்த இரு பெரும் போர்க்களங்களிலே கிட்டத்தட்ட மராட்டிய போர் வீரர்கள் 12,500 பேரும், இஸ்லாமிய போர் வீரர்கள் அவுரங்கசீப்பினுடைய படையிலே 13,500 பேரும், 26,000 பேர் இந்த 7 ஆண்டுகளிலே கொல்லப்பட்டார்கள், வீரமரணம் அடைந்தார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்புகளை வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி பல போர்களையும் பல தியாகத்தையும் பல வீரத்தையும் சொல்லுகிற கோட்டையாகத்தான் இன்று இந்தியாவிலே பெருமை பேசுகிற கோட்டையாக இருக்கிறது. அதற்கு பிறகு முகலாயர்களினுடைய ஆட்சி 1697 தொடங்கி முகலாயர்களுடைய ஆட்சி வருகிறது. அப்பொழுது பந்தேல்கண்டில் இருந்து, மத்திய பிரதேஷ் பந்தேல்கண்டில் இருந்து அவுரங்கசீப்பினுடைய பிரதிநிதியாக சொரூப் சிங், ரஜபுத்திர வீரன், அந்த அவுரங்கசீப்பினுடைய பல வெற்றிகளுக்கு அடித்தளமிட்டவர், படை நடத்தியவர். அந்த வகையிலே அவரை செஞ்சி ஆள்வதற்காக அனுப்புகிறார்கள். அப்படி கிபி 1700 தொடங்கி 1714 ஜனவரி மாதம் வரையில் சொரூப் சிங்கினுடைய ஆட்சி நடக்கிறது. முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப்பிற்கு 70 லட்சம் ரூபாய் வரி பாக்கி செலுத்தாமல் விட்ட காரணத்தால் உடல் நலம் குன்றி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி ஜனவரியில் உயிர் நீக்கிறார். அந்த செய்தியை கேட்டு பந்தேல்கண்டில் இருந்து ராஜா தேசிங்கு தன்னுடைய இளமனைவி ராணிபாயை அழைத்துக் கொண்டு செஞ்சி மாநகரம் வருகிறார். செஞ்சி கோட்டையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறார். அதற்கு பிறகு அவுரங்கசீப் அவர்களுடைய வாரிசுகளிடம் அனுமதி பெறாமலே இவர் கோட்டையிலே தன்னிச்சையாக முடிசூட்டி கொண்டார் என்கின்ற உணர்வோடு இரு ஆற்காட்டு நவாப்பிற்கும் அவுரங்கசீப்பினுடைய பிரதிநிதிகளுக்கும் ராஜா தேசிங்கிற்கும்
மனக்கசப்பு ஏற்படுகிறது. இது ஒரு பெரிய போராக வெடிக்கிறது. தேசிங்கராஜன் 10 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டவர். அப்பொழுது தோடர்மால் என்பவர் ஆற்காட்டு நவாப் சாதுத்துல்லா கானினுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு 50 குதிரை வீரர்களோடு இங்கே இருக்கிற வெங்கடேஸ்வர ஆலயத்தினுடைய பக்கத்தில் முகாமிட்டு தங்கி வரியை செலுத்துவதற்கான செய்தியை ராஜா தேசிங்குக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்படுகிற போது அது ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாமல் தேசிங்கராஜன் பக்கத்திலே இருக்கிற சிங்கவரம் கோயிலிலே இருக்கிற ரங்கநாதர் பெருமாளை வணங்குவதற்காக செல்கிறான். அந்த இடத்திலே கோட்டையிலே இருக்கிற தேசிங்கராஜனுடைய பிரதிநிதிகள் தோடர்மால் வந்திருக்கிறார். வரி கேட்டு வரியை செலுத்த கடிதம் கொண்டு வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லுகிற போது இது போராக மாறும் என்கின்ற உந்துதலில் நேராக ரங்கநாதரை வணங்கிவிட்டு அடுத்து மேலச்சேரி காட்டுக்குள்ளே இருக்கிற தன்னுடைய மூதாதியர்களினுடைய சமாதியில் சென்று கல்லறையில் வணங்கிவிட்டு மீள கோட்டைக்குள் வருகிறான். தோடர்மாலினுடைய கடிதத்தையோ தோடர்மாலையோ மதிக்கவில்லை என்கின்ற செய்தி ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கானுக்கு போகிறது. தோடர்மாலை சந்திக்க தேசிங்கு வருகிற போது தோடர்மால் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வரவேற்க தேசிங்கராஜன் குதிரையை விட்டு கீழே இறங்காமல் பேசினான் என்கின்ற மரியாதை குறைவான நிகழ்வு. அதற்கு அடுத்து அவருடைய கடிதத்தை கொடுத்த போது தூக்கி எறிந்து விட்டு வரி கொடுக்க மாட்டேன் என்று சீற்றமாக கோபமாக பேசிய நிகழ்வு 1714 அக்டோபர் 3 மிகப்பெரிய போராக வெடிக்கிறது. 10,000 காலாட்படை, 5,000 குதிரைப்படை தேவனூரில் முகாமிட்டு அன்னமங்கல கிராமத்தை கடந்து பத்தியப்பேட்டை மலையடிவாரத்தில் போர் நடக்கிறது. சிறும் படையை வைத்துக் கொண்டிருக்கிற தேசிங்கு மன்னன் தன்னுடைய தோழன் மகமத் கானினுடைய உதவியோடு படை நடத்தி 500 காலாட்படை, 350 குதிரைப்படை, 850 படை வீரர்களோடு மிகப்பெரிய 15,000 படை வீரர்களை எதிர்கொண்டு மகமத் கானும் தேசிங்கராஜனும் வீரமரணம் அடைகிறார்கள். தேசிங்கராஜனுடைய உடல் தகனம் ராமசெட்டி குளத்தினுடைய கரையிலே ஆற்காட்டு நவாப்பால் கொண்டு வரப்பட்டு அந்த தேசிங்கராஜனுடைய உடல் அலூப் சிங் தேசிங்கராஜனுடைய சித்தப்பா மகனால் எரியூட்டப்படுகிறது. இறுதிச் சடங்கு உரிய மரியாதையோடு நடக்கப்பட்டு ராணிபாய் தேசிங்கராஜனுடைய இளமனைவியும் அந்த ரஜபுத்திர பெண் தேசிங்கராஜனோடு உடன்கட்டை ஏறி கணவனோடு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து தான் ரஜபுத்திர குலவழக்கப்படி அவளும் மரணமெய்கிறார், உடன்கட்டை ஏறுகிறாள். இன்று வரை செஞ்சி மக்களுடைய மனதில் இந்த கோட்டை பல்வேறு விதமான மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் கூட இறுதியாக தன்னுடைய வரி செலுத்த மாட்டேன் என்கிற உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தேசிங்கராஜனும் ராணிபாயும் இன்று வரை செஞ்சி மக்கள் மனதிலே ராணி கோட்டை, ராஜா கோட்டை என்று சொல்லுகிற அளவிற்கு இன்று செஞ்சி மக்களால் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அதற்கு பிறகு இந்த செஞ்சி கோட்டை பிரெஞ்சு படை வீரர்களால் புசி என்கின்ற தளபதியின் கீழ் போர் நடக்கிறது. ஆற்காட்டு நவாப்பு சாதுத்துல்லா கான், அதற்கு பிறகு அவருடைய மைத்துனர் சதத்தியர் கான் ஆட்சி நடக்கிறது. அதற்கு பிறகு நாசர் ஜங் என்பவருடைய பொறுப்பிலே கோட்டை இருக்கிற போது பிரெஞ்சு படை மிகப்பெரிய படையோடு பீரங்கி, துப்பாக்கி, குதிரை வீரர்களோடு கோட்டையை தாக்க வர அந்த நாசர் ஜங் வெள்ளிமேடு பேட்டை என்கின்ற இடத்திலே போய் எதிர்கொள்ள அந்த இடத்தில் நாசர் ஜங்கை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்த வீரமரணம் அடைகிறார். அதற்கு பிறகு இந்த செஞ்சிக்கோட்டை பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் 10 ஆண்டுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு வெள்ளையர்களினுடைய ஆட்சி, பிரெஞ்சு படையை வீழ்த்தி இந்த கோட்டை இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் வரையில் இந்த கோட்டை செஞ்சியினுடைய இங்கிலாந்து ஆட்சி, வெள்ளையர்களினுடைய ஆட்சியாக மாறுகிறது. அப்பொழுது இந்த கோட்டையை இறுதியாக இடித்து விடலாம் என்று சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கிற காரோ என்கிற ஆட்சியர் வெள்ளை அரசாங்கத்திடம் அனுமதி கேட்க கோட்டையை இடிக்க கூடாது என்று சொல்லியதன் விளைவாக இந்த கோட்டை இன்றும் நம்முடைய மண்ணின் வரலாறை 850 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறதே. அப்படி பெருமைமிக்க கோட்டை இப்பொழுது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக இந்த 3 கோட்டைகளையும் தேர்வு செய்து அறிவித்திருப்பது செஞ்சிபாழ் பகுதி மக்களுக்கும் இதற்காக முன்னெடுப்பு செய்த அத்தனை பிரதிநிதிகளுக்கும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இதை இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிற அளவிற்கு செஞ்சி மக்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்காக
உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து உலகத்திலே இருக்கிற அத்தனை மக்களினுடைய பார்வையும் இந்த வரலாற்று பூமியின் மீது சுற்றுலா தலமாக மாற்றி பயணித்து கண்டுகளிக்க ஏற்பாடு செய்திருக்கிற இந்த யுனெஸ்கோ நிறுவனத்திற்கும், அடுத்து இதற்காக முன்முயற்சி எடுத்து இந்த கோட்டையை மராட்டியர்களினுடைய கோட்டைகளில் ஒன்றாக 11 கோட்டை மராட்டிய மண்ணிலும், செஞ்சியிலே வீர சிவாஜி கைப்பற்றிய கோட்டை என்பதால் இந்த கோட்டையையும் சேர்த்து 12 கோட்டைகள் என்று உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்னேற்பாடு செய்த மத்திய அரசிற்கும், இன்று ஸ்டாலின் ஐயா அவர்களினுடைய மாநில அரசிற்கும், செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு மஸ்தான் அவர்களுக்கும், இந்த பகுதி வாழ் வரலாற்று ஆய்வாளர்கள், சமூக ஆர்வலர்கள், வணிக பெருமக்கள், கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள், வருவாய் ஆட்சியர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அத்துணை பேரும் மிகப்பெரிய முன்முயற்சி எடுத்து தொல்லியல் துறையினுடைய முன் ஏற்பாட்டில் இது இன்று உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருப்பது செஞ்சி பகுதிகளினுடைய மக்களுக்கு மட்டுமல்லாது தென்னிந்திய வாழ் இருக்கிற தமிழர்களுக்கும், இந்தியா முழுக்க இருக்கிற நம்முடைய தேசத்தின் பிரதிநிதிகளுக்கும் வரலாற்று சான்றின் பெருமையை பேசுகிற மாபெரும் கோட்டையாக இந்த செஞ்சி கோட்டை ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சந்திரராயன்களுக்கும் உலகத்தின் பார்வையில் இன்று சென்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நேரத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் முனுசாமி, ஓய்வு பெற்ற மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் கல்வித்துறையில் பணியாற்றிய போது தொன்மை பாதுகாப்பு மன்றத்தினுடைய விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 2 மாவட்டத்திற்கும் தொன்மை பாதுகாப்பு மன்றத்தினுடைய ஆலோசகராக கல்வித்துறையிலே பணியாற்றியவர். இப்பொழுது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். வரலாற்றை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வத்தில் அத்தனையும் தேடி பிடித்து படித்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆர்வத்தோடு இன்று உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நன்றி.